கிரிக்கெட் ஆப்கானிஸ்தான் மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 2024 T20 உலகக்கோப்பை தொடரில் ஆப்கானிஸ்தான் அணி அரையிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்திருக்காங்க. சூப்பர் 8 சுற்றின் முதல் பிரிவில் ஆஸ்திரேலிய அணியை அரையிறுதி சுற்றுக்கு முன்னேற விடாமல் செய்ததோடு மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் வரலாற்றில் முதன்முறையாக உலகக்கோப்பை அரையிறுதிக்கு ஆப்கானிஸ்தான் முன்னேறி இருக்காங்க. வங்கதேச அணிக்கு எதிரான கடை சூப்பர் 8 போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்த சாதனையை செய்திருக்காங்க ஆப்கானிஸ்தான். முன்னதாக சூப்பர் 8 சுற்றில் முதல் பிரிவில் இந்திய அணி ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியிருந்தாங்க. இதடுத்து வங்கதேச அணி ஆப்கானிஸ்தானை வீழ்த்தி குறைந்த நெட் ரன் ரேட் பெற்றால் மட்டுமே ஆஸ்திரேலிய அணி அரையிறுதிக்கு முன்னேற முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்துச்சு. இந்நிலையில் ஆப்கானிஸ்தான் மற்றும் வங்கதேச அணிகளுக்கு இடையான போட்டி நடந்துச்சு. முதல்ல பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் அணி ரொம்ப நிதானமாக ஆடி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 115 ரன்கள் மட்டுமே எடுத்தாங்க. அந்த அணியில் துவக்க வீரர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இருக்காங்க இல்லையா, அந்த துவக்க வீரர் நல்ல ஒரு தொடக்கத்தை கொடுத்தார். அதாவது ரஹ்மானுல்லா 55 பந்துகளில் 43 ரன்கள் மட்டுமே எடுத்தார். அடுத்து வங்கதேச அணி பேட்டிங் ஆடினாங்க. 12.1 ஓவரில் 116 ரன்கள் இலக்கை எட்டினால் வங்கதேச அணி அதிக நெட் ரன் ரேட் பெற்று ஆஸ்திரேலியாவை முந்தி அரையிறுதிக்கு முன்னேறும் அப்படிங்கிற நிலை இருந்துச்சு. அதுக்கேற்ப அந்த அணி முதல் 2 ஓவர்களை 18 ரன்கள் இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் விக்கெட்டுகளை இழக்க தொடங்கியது. அந்த அணி சராசரியாக 11.4 ஓவர்களை 7 விக்கெட்டை இழந்து 81 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் மழை குறுக்கிட்டாங்க. சில நிமிடங்கள் கழித்து போட்டி திரும்பவும் தொடங்கிச்சு. அப்போது வங்கதேச அணி 19 ஓவர்களில் 114 ரன்கள் எடுத்தால் வெற்றி பெறும் அப்படின்னு இலக்கு மாற்றி அமைக்கப்பட்டது. அதனால் அதிக விக்கெட்டுகளை இழந்து இருந்த வங்கதேச அணி 17.5 ஓவர்களில் எல்லா விக்கெட்டுகளையும் இழந்து 105 ரன்கள் மட்டுமே எடுத்தாங்க. டிஎல்எஸ் முறைப்படி ஆப்கானிஸ்தான் அணி 8 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. அரையிறுதியில் தென்னாப்பிரிக்கா அணியை சந்திக்க உள்ளது ஆப்கானிஸ்தான். இந்திய அணி அரையிறுதியில் இங்கிலாந்து அணியை சந்திக்க இருக்காங்க. இந்த போட்டியில் ஆப்கானிஸ்தான் வென்றதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் நல்லதா அல்லது கெட்டதா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கும். ஏன்னா கிரிக்கெட்டில் கவனம் செலுத்தக்கூடிய நாடுகள் பிற விளையாட்டுகளில் தோல்வி அடைகிறாங்க. இதனால் ஒலிம்பிக் பதக்க பட்டியலில் அது பின்தங்கிடுது. ஆப்கானிஸ்தான் மக்கள் உயரம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல் போன்ற அத்லெட்டிக் போட்டிகளில் அதிக கவனம் செலுத்தினால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். அதனால் கிரிக்கெட் பக்கம் ஆப்கானிஸ்தானை இழுத்துவிடும் ஒரு முயற்சியாகவே இது பார்க்கப்படுது. அதே நேரத்தில் பழமைவாதத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் இந்த கிரிக்கெட் என்ட்ரி மூலமாக உலக நாடுகளின் நாகரிகத்துக்குள்ளே இழுத்து வரவும் வாய்ப்பு ஏற்படும். எப்படி ஆயினும் ஆப்கானிஸ்தான் மக்கள் வாழ்விலும் வளத்திலும் முன்னேற வேண்டும், உலக மக்களைப் போல இயல்பான நாகரிக வாழ்க்கையை நோக்கி முன்னேற வேண்டும் என்பதுதான் மனிதநேயமிக்க அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது.